குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னரா பிரியங்கா அவர்கள் வந்ததை பத்தி இப்போ இந்த சீசனோட ஒன் ஆஃப் த ஜட்ஜான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் முதல் முறையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோல ஒண்ணுதான் குக் வித் கோமாளி. 4 சீசன் ரொம்பவே சூப்பரா போன நிலையில இந்த சீசன் 5ல இதுவரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத பல மோசமான சண்டைகளும் பிரச்சனைகளும் நடந்துருச்சு. அதுலயும் கடைசியா நடந்த மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை தான் பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுல இருந்து பல ரசிகர்களுக்கு கோபம் மட்டும்தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல ரிசல்ட்ஸ்லயும் மாத்திட்டாங்க. பிரியங்கா டைட்டில் வின் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படி இப்படின்னு ஒரு கூட்டம் சமூக வலைத்தளங்கள்ல சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும்னு கனவுலையும் நான் நினைச்சதில்ல. ஸ்டார்டிங்ல ரொம்ப பயத்தோட தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தேன். ஆனா போக போக எல்லாரும் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு எபிசோடும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி பிரியங்கா அவர்களுக்கு டைட்டில் வின் பண்ணதுக்கு என்னோட விஷஸ சொல்லிக்கிறேன். வாய் இருக்கும்னு யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா உண்மையிலேயே பிரியங்கா அவர்கள் லாஸ்ட் 10 டேஸா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கிஃப்டா தான் கடவுள் அவங்கள டைட்டில் வின் பண்ண வச்சிருக்காரு. யாரும் உழைக்காம வெற்றி பெற முடியாது. பிரியங்கா அவர்களுக்கு யாரும் ஃபேவரிசம் பண்ணிலாம் வின்னர் ஆக்கல. உண்மையிலேயே நல்லா சமைச்சு வின் பண்ணிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நான் சில தப்புகள் பண்ணிருக்கேன். ஆனா இனிமே அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன். கடந்த 4-5 மாசமா இந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே இருந்துட்டு இனி இந்த நிகழ்ச்சி இல்லன்றத ஏத்துக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.